மதுரையில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக முன்பதிவு செய்வதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. காளைகள் மற்றும் காளையர்கள் முன்பதிவு செய்வதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் மிக கோலாகலமாக அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெறக்கூடும். இந்த போட்டிகளுக்கான முன்பதிவு தேதியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி அன்று மதியம் 12 மணி முதல் ஜனவரி 11ஆம் தேதி அன்று மதியம் 12 மணி வரைக்கும் சரியாக 24 மணி நேரம் இந்த முன்பதிவானது நடைபெற இருக்கிறது. ஒரு நாள் முழுக்க இந்த முன்பதிவு பணிகளை மேற்கொள்ளலாம். madurai.nic.in என்ற மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்தில் இந்த முன்பதிவை செய்து கொள்ளலாம். காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்குமான தனித்தனியாக பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக அவர்கள் முன்பதிவு செய்யலாம். ஒரு ஊரில் சில விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் ஏற்பட்ட முறைகேடுகளை தவிர்க்கும் விதமாக சில விதிமுறைகள் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரில் விளையாடக்கூடிய மாடும் வீரர்களும் வேறு வேறு ஊர்களில் விளையாட அனுமதிக்க முடியாது. ஒரு மாட்டிற்கு தகுதி சான்றிதழ் பெற்றுவிட்டு வேறு வேறு நபர்களுடைய ஆதார் மூலம் முன்பதிவு செய்யக்கூடாது. இது போன்ற முக்கியமான விதிமுறைகளானது இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படுகிறது. முறைகேடுகள் தடுப்பதற்காக QR கோடு இணைப்புடன் டோக்கனானது வழங்கப்பட இருக்கிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டு ஆன்லைன் மூலமே டோக்கனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்தவுடன் அதற்கான ஒப்புகை சீட்டு என்பது ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பின்னர் தகுதியுள்ள விண்ணப்பங்களுக்கு டோக்கன்கள் தரவிறக்கம் செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். விண்ணப்ப வழிமுறைகள் என்பது தனித்தனியாக அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும். அது எப்போது நாளை ஜனவரி 10ஆம் தேதி 12 மணிக்கு அந்த முன்பதிவு செய்வதற்கான இணையதளத்தில் அந்த வசதியானது துவக்கப்படும். விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வெற்றி.